Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸீட் பொடி எப்படி செய்கிறது அப்படின்றது தான். இந்த ஃப்ளாக்ஸீட் பொடியை இட்லி பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ளாக்ஸீடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படின்னா மீன்லேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் உங்களுக்கு இந்த ஃப்ளாக்ஸீடு பொடியிலேருந்தே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த பொடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே இதில் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றுது. அது மட்டும் இல்லாமல் இதில் லிக்னன்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸீட் பொடி எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வறுபட்டு நம்மளுக்கு வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற அந்த ஒமேகா 3 இருக்கு இல்லையா, நம்மளுக்கு அது நல்லா கண்கூடாக பார்க்கும்போதே தெரியும். கரண்டிலலாம் அப்படியே ஒட்டிக்கிட்டே வரும். இது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினுமினுப்பாக ஆகும். பாருங்கள், நான் எண்ணெயே ஆட் பண்ணல, இருந்தாலும் கரண்டியில் அப்படியே லைட்டாக எல்லாம் ஒட்டிகிட்டு வருது பார்த்தீங்களா. கொஞ்சம் டைம் ஆக ஆக இது என்னன்னா கலர் மாறுறதோட மட்டும் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயிலெலாம் எதுவுமே தேவையில்லை, சும்மா அப்படியே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து நம்ம அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது அகெயின் ஒரு 1/4 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த முழு உளுந்தை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆகிறதுக்கு நல்ல வாசனை வரும். அதே மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு ஷேட் கொஞ்சம் டார்க் ஆனதுக்கு அப்புறமா இதை நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா அதோட வாசனை வேறு மாதிரி வந்துடும், நல்லா இருக்காது. இப்போ நம்மளது ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட வேண்டியது தான். அடுத்தது 1/4 கப்பில் பாதி அளவுக்கு மட்டும் செசமே சீட்ஸ் எடுத்துருக்கிறேன். எய்தர் ஒயிட் கலர் ஆர் பிளாக் கலர், நீங்கள் எந்த கலர் எள்ளு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுவும் நல்லா வெடித்து பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் நல்லா காரமாக இருக்கிற மாதிரி, 2-3 மிளகாய் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு மட்டும் கருவேப்பிலையை ஆட் பண்ணி எல்லாம் நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் லைட்டாக சூடு பண்ணாலே போதும். நான் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏற்கனவே இருந்த தணல்லையே இந்த பெருங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட கெட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கெட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போது பெருங்காயத்தையும் இந்த தட்டுலேயே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுடுங்க. பேட்ச் பை பேட்சாக போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக கடலப்பருப்பு, ஃப்ளாக்ஸீடு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை இதுலேயும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி இதை மூடிட்டு
நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்குது இல்லையா பிளேட்டில், அது எல்லாத்தையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நம்ம நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஃபைன் பவுடராக ஆகணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்குதுன்னு. இப்படி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு குறன்னு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம்தான். எங்களுக்கு ஃபைனாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை அந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸுக்கும் தொட்டுக்கலாம். அதே மாதிரி சாதத்தில் போட்டு நெய் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லை சாதத்துக்கு நெய் போடாமல் நல்லெண்ணெய் ஊற்றி இதை தொட்டுக்கிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.